அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எந்தெந்த பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். நேற்றிலிருந்து இன்று இரண்டாவது நாளாக கோவை மாவட்டம் வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்கள், கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் ஆகியோரையெல்லாம் சந்தித்து பேச இருக்கிறார். இன்றைய தினத்துல முதல் சட்டப்பேரவை தொகுதியாக கோவை வடக்கு தொகுதியில தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சட்டப்பேரவை தொகுதியில அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக அம்மன் அர்ஜுனன் இங்க இருக்கிறாரு. அதே போல இந்த தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த வடவள்ளி தொகுதி, இந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான வடவள்ளி தொகுதியிலிருந்து தனது பரப்புரையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இங்க முதல் இடத்துல பேசி அதுக்கப்புறம் PN புதூர், லாலி ரோடு மற்றும் சுற்றுப்பட்ட பாதையில எல்லாம் சென்று இறுதியாக ஒரு சின்ன ரோட் ஷோ இந்த தொகுதியில வெங்கடாபுரம் சந்திப்புல ரோட் ஷோ ஒரு சாய்பாபா காலனி வர ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போறாரு அப்படின்றதுக்கான திட்டமிடல் இருக்கு. இரண்டாவதாக, அதாவது இன்னைக்கு இரண்டாவது தொகுதியாக கோவை தெற்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கூடிய தேசிய மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில வானதி சீனிவாசனுடன் சேர்ந்து பரப்புரையில ஈடுபட இருக்கிறாரு. சாய்பாபா கோவில், வடகோவை, பூ மார்க்கெட், புரூக்ஸ் பாயிண்ட் ரோடு, மரக்கடை, சுங்கம் சந்திப்பு, இறுதியாக புளியங்குளம் விநாயகர் கோயில் கிட்ட ஒரு ஸ்பீச்சும் அவரோட ஸ்பீச் இருக்கு. 2 தொகுதியில ஒவ்வொரு பாயிண்ட்ல அவருடைய பரப்புரை இருக்கிறது. நேற்றிலேயே பார்த்தோம், திமுகவை தாக்கி பேசுவது, தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சிகளை என்னெல்லாம் செஞ்சுட்டு வர்றோன்றதையும் தற்போது இருக்கக்கூடிய அரசின் மீது குற்றங்களை சுமத்தியும் அவர் பேசி வரக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தற்போதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தில் பேச தொடங்கி இருக்கிறார். சுபாஷ், இன்றைய சுற்றுப்பயணத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் பங்கேற்றிருக்கிறார்களா? வேறு யாரெல்லாம் இந்த சுற்றுப்பயணத்துல பங்கேற்றிருக்கிறார்கள்? அதிமுக முன்னாள் அமைச்சர், கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ST வேலுமணி அவர்கள் இந்த கூட்டத்துல பங்கேற்கிறாரு. தலைவர்களாக பெரிய அளவுல இல்ல, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க, அதாவது இப்போ இந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய உறுப்பினர்களும் இங்க வழிநெடுகவும் அவருக்கான கொடியெல்லாம் வச்சு அதிமுக கொடியோடும் சேர்ந்து அந்த கொடிகளும் இருக்கிறத காட்சிகளாக பார்க்க முடியுது. அடுத்த சட்டப்பேரவை தொகுதி கோவை தெற்கு, அங்க வானதி சீனிவாசன் பாஜக நிர்வாகி, அவரும் அவருடைய சட்டப்பேரவை தொகுதி என்பதால அவர் நிச்சயமா அதில் கலந்து கொள்ள இருக்கிறார். இப்படி அடுத்தடுத்த தொகுதிக்கு போக போக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் எல்லா இடத்துலயும் கலந்து கொள்வார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவின்படி அவர்களும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த சந்திப்பு, அவர்களுடன் கலந்துரையாடுவது அல்லது அவங்க சுற்றுப்பயணத்தோட, எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தோட செல்வது என்பது திட்டமிடல் பட்டு அதற்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.